கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே நானும் பங்கு பெற கிறிஸ்துமஸ் செய்தியை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கொடுத்த கிருபையை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கான வாய்ப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய முகம் யாருக்குமே புதிய முகம் அல்ல. கடந்த வருடத்திலே இதே போன்ற கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே கிறிஸ்துமஸ் தாத்தாவோடு சேர்ந்து நான் வந்தேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவையும் நான் வர சொன்னேன். கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு புனித அகஸ்டின் தொடக்க பள்ளியினுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே பங்கு பெற ரொம்ப ஆசை. ஆனால் என்னால் வர முடியவில்லையே. எனக்கு அதிகமான இருமல் இருக்கிறது. இந்த வருடத்தில் ரொம்ப பனி. ஆகவே என்னால் வர முடியவில்லை. என்னுடைய வாழ்த்துக்களை நீ தெரிவித்துக்கொள் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு அருமையான இந்த பிள்ளைகளுடைய நடனம் நாடகம் எல்லாவற்றையும் பார்க்க ரொம்ப ஆசையா இருந்ததினாலே கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு எப்படியாவது இதையும் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி வீடியோ நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஆகவே வீடியோல இருந்து உங்களுடைய அனைத்து ப்ரோக்ராமையும் கிறிஸ்துமஸ் தாத்தா பார்த்து கொள்வார்கள். ஆகவே நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துமஸ் தாத்தா சொன்ன ஒரு கதை, அருமையான பேர குழந்தைகளுக்கு இந்த கதையை சொல்லிரு என்று சொல்லி ஒரு கதை சொன்னாங்க. கதைன்னா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? சரி, நாடகம் நடிக்க போறவங்க, டான்ஸ் ஆட போறவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து நீங்க கதை கேட்க போறீங்க. கடைசியில நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே 2011 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை நாம் ஒவ்வொரு வருடமும் இப்படியாக பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்க மத்தியில சொல்ல போகிற கதை தலைப்பு காட்டிலே ஒரு கிறிஸ்துமஸ். திடீரென்று காட்டிலே ஒரு ஒளி வந்தது. வித்தியாசமான வெளிச்சமாயிருந்தது. காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் இரவு நேரத்திலே இது என்ன வெளிச்சம், இந்த வெளிச்சம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று சொல்லி அனைத்து விலங்குகள் வந்து அந்த வெளிச்சத்தையே பார்த்தது. வெளிச்சத்திலே தேவதூதன் தோன்றி ஒரு செய்தியை கூறினான். தேவதூதன் என்ன சொன்னான்? இதோ இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அந்த தேவதூதன் சொன்னான். இந்த விலங்குகள் எல்லாம் கேட்டுச்சு, இரட்சகர் எங்களுக்கு பிறந்திருக்கிறாரா, ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அந்த தேவதூதன் மறைந்து விட்டான். தேவதூதன் போன உடனே அனைத்து விலங்குகளும் சேர்ந்து ஒரு மாநாடு போட்டுச்சு. வட்ட மேசை மாநாடு. எல்லாம் உட்கார்ந்து டிஃபன் எல்லாம் வச்சு இந்த விலங்குகள் அனைத்தும் ஒரு மாநாடு நடத்தியது. அந்த மாநாட்டின் தலைவராக சிங்கம் அமர்ந்து ஆலோசனை கூறினார். சிங்க ராஜா என்ன சொன்னார் தெரியுமா? நமக்காக கிறிஸ்து பாலன் பிறந்திருக்கிறார். ஆகவே நம்ம எல்லாரும் அவருடைய பிறந்ததை நாம் பார்க்க போக வேண்டும். யாரெல்லாம் வாரீங்கன்னு சொன்ன உடனே எல்லா விலங்குகளும் நான் வாரேன்னு சொன்னாங்க. புலி சொன்னது, நாம் வெறும் கையா போக கூடாது, பாலநேசுவை பார்க்க கண்டிப்பா கையில பரிசோடு போக வேண்டும் என்று சொன்னது. ஆகவே இந்த விலங்குகள் எல்லாம் தீர்மானம் பண்ணி நம்ம கைகளிலே பொருட்களோடு இயேசு பாலனை பார்க்க காணிக்கையாக நம்ம எதையாவது கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி அடுத்த நாளே எல்லாம் நல்லா புறப்பட்டு கைகளிலே நல்ல பாக்ஸ் நிறைய பொருட்களோடு இயேசு பாலனுக்கு படைப்பதற்காக இங்க எல்லாம் ரெடியா இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு பாடல் பாடி கொண்டு போனாங்க. என்ன பாட்டு பாடினாங்க? ஹாப்பி பர்த்டே டு யூ ஜீசஸ், ஹாப்பி பர்த்டே டு யூ ஜீசஸ் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லா விலங்குகளும் பாடிட்டே வந்தது. முன்னாடி வந்த விலங்கு அதுதான் சிங்க ராஜா. ரொம்ப கம்பீரமா ஏசு பாலனை நான் தான் முதல்ல பார்க்க போவேன்னு சொல்லி அது முதல்ல வந்துச்சு. ஏசு பாலன் அந்த மாட்டு கொட்டிகையிலே முன்னணையிலே கிடத்தப்பட்டு அவர் இருந்தார். சிங்கராஜா முதல்ல வந்தது பெரிய பார்சலோட பெரிய கிஃப்டோட வந்து இயேசு பாலனுக்கு முன்னதாக படைத்து வணங்கி சென்றது. ஒவ்வொரு மிருகங்களாக வந்தது. யானை கையிலே மிகப்பெரிய கரும்பு கொண்டு வந்தது. இயேசு பாலன் குழந்தையா இருக்கிறார், கரும்பு கடிக்க முடியுமோ?
ஆனாலும் அதற்கு தெரிந்தது, என்னால கரும்பு தான் கொண்டு வர முடியும், கரும்பு ரொம்ப இனிக்கும், இயேசு பாலன் ரொம்ப இனிப்பா இருக்கிறாரு என்று சொல்லி கரும்பு கொண்டு வந்துச்சு. குட்டி முயல், ரொம்ப அழகான வெள்ளை கலர் முயல் என்ன கொண்டு வந்துச்சு தெரியுமா? முயலுக்கு பிடிச்சமானது என்னது? வெரி குட், கேரட். ரொம்ப அழகான ஃப்ரெஷ்ஷான கேரட்டை பறிச்சு அது ரொம்ப அழகா பாட்டு பாடிட்டே வந்துச்சு. உங்களை மாதிரி என்ன பாட்டு பாடிச்சு தெரியுமா? ருசி என்றால் எது? அது கேரட் ருசி. ருசி என்றால் எது? அது கேரட் ருசி என்று சொல்லி அழகாக குதித்து 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 வந்து தன்னுடைய கரத்தில் இருந்த கேரட்டை இயேசுபாலனுக்கு கொடுத்து வணங்கி நின்றது. இயேசுபாலனை சுற்றி அனைத்து விலங்குகளும் வணக்கத்தோடு ஹாப்பி பர்த்டே டு யூ ஜீசஸ் ரொம்ப அழகாக பாடி இயேசு பாலனுடைய பிறப்பை அவர்கள் கொண்டாடினார்கள். திடீரென்று இந்த விலங்குகள் எல்லாம் பார்த்தது, தூரத்திலே ஒரு புதரிலே ஒரே ஒரு விலங்கு மாத்திரம் ஒளிந்து கொண்டிருந்தது. ஏன் அது ஒளிந்து கொண்டிருந்தது? அந்த விலங்கு அந்த புதரிலே கவலையோடு கண்ணீரோடு ஒன்றுமே கையில இல்லாமல் வெறுமையாக இருந்தது. அந்த விலங்கு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த விலங்குக்கு மாத்திரம்தான் இயேசு பாலனுக்கு காணிக்கையா படைக்கிறதுக்கு கையில எந்த கிஃப்டும் இல்ல. இயேசு பாலனுக்கு கிஃப்டா கொடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, நான் எப்படி வெறுமையா வெறுங்கையாட நான் போக முடியும் என்று சொல்லி இயேசு பாலனை புதர்ல இருந்து தூரத்துல இருந்து ஒளிந்து கொண்டு பார்த்து கொண்டே இருந்தது. அதுவரைக்கும் தூங்கி கொண்டிருந்த இயேசு பாலன் அப்படி தன்னுடைய கரங்களை தன்னுடைய கண்ணை திறந்தார். தனது அழகான புன்னகையினாலே புதரிலே ஒளிந்து கொண்டிருந்த அந்த மிருகத்தை பார்த்து தனது வாயை திறந்து புன்னகைத்தார். அந்த விலங்கு என்ன தெரியுமா? உங்க பாட புத்தகத்துல எல்லாம் அந்த விலங்க மோசமான விலங்கா போட்டிருப்பாங்க. என்ன விலங்கா இருக்கும்? யாராவது சொல்லுங்க. வெரி குட், நரி. நரி தூரத்துல இருந்தது. இந்த நரிக்கு மாத்திரம் கையில ஒண்ணுமே இல்ல இயேசு பாலனுக்கு கொடுக்கிறதுக்கு. அது அழுது கொண்டு இருந்தது. இயேசு பாலனுடைய பார்வை தன் மீது பட்ட உடனே கண்களில் கண்ணீர் வந்தது. இயேசு பாலா, உங்களுக்கு படைக்கிறதுக்கு எந்த ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் கையில பெரிய பெரிய பார்சல் கொண்டு வந்திருக்காங்க, ஏதோ முயல் அழகான ரொம்ப அருமையான ரொம்ப ருசி மிகுந்த கேரட்டை கொண்டு வந்திருக்குது, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தூரத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது. இயேசு பாலனுடைய புன்னகையை பார்த்த உடனே நரிக்கு ஒன்று நினைவிற்கு வந்தது. அழுகையோடு தண்ணிலே கண்ணீரோடு இயேசு பாலனுக்கு அருகே வந்தது. இயேசு பாலனுடைய முகத்தை மறுபடியும் பார்த்தது. இயேசு பாலன் மறுபடியும் புன்னகித்தார். அந்த சிரிப்பை பார்த்த உடனே நரியினுடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் வந்தது. நரி அழுமையோடு சொன்னது, இயேசு பாலா, இயேசு பாலா, உங்களுக்கு படைக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, அந்த ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு உங்க மத்தியில நான் அர்ப்பணிச்சுட்டு போக போறேன். அது என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு. நரிக்கு இருந்ததெல்லாம் அதனுடைய தந்திர குணம். இனிமே இயேசு பாலனுடைய முகத்தை பார்த்த பிறகு, இயேசு பாலனை பார்க்க வந்த பிறகு எனக்கு எந்த குணம் இருக்க கூடாது? தந்திர குணம் எனக்கு இனிமே வேண்டாம். இன்னைக்கே என்ன அர்ப்பணிக்கிறேன், என்ன முழுசுமா உமக்கு கொடுக்கிறேன், இனிமே எனக்கு தந்திர குணமே வேண்டாம் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தோடு கடந்து சென்றது. அனைத்து விலங்குகளும் கிஃப்ட் கொடுத்திருந்தாலும் இயேசு பாலனுடைய புன்னகை, இயேசு பாலனுடைய சிரிப்பு அந்த நரியின் மீது விழுந்தது. காரணம், அந்த நரி தன்னுடைய இருதயத்தையே கொடுத்தது. இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பெற்றோர்களே, பெரியோர்களே, திருச்சபையின் பிள்ளைகளே, அன்பான குட்டி தம்பி தங்கச்சி, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திலே ஏசப்பா உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறாங்க, அது உன் இருதயம். உன் இருதயத்துல தந்திர குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், எரிச்சல் இருக்கலாம், வைராக்கியம் இருக்கலாம், கசப்புணர்வு இருக்கலாம். எந்த உணர்வு இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை காண வந்திருக்கிற நீங்கள் அந்த இயேசு பாலனுடைய பிறப்பை உங்கள் உள்ளத்திலே அனுபவிக்க வேண்டும் என்றால் என்னுடைய இந்த அருவருப்பான குணத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று புதிய இருதயத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல போகிறோம். காட்டிலே ஒரு கிறிஸ்துமஸ், அது நரியினுடைய தந்திர குணத்தை மாற்றியது. இன்னைக்கு புதுக்கோட்டையின் இந்த தூய புனித அகஸ்டின் தொடக்க பள்ளியினுடைய கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை காண வந்திருக்கிறோமே. இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஒரு அருமையான வசனம் உண்டு, இந்த வசனத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன்.
மனுஷகுமாரன் ஏன் வந்திருக்கிறார்? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவதாரம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவதாரத்தின் பொருள் உங்களுக்கு தெரியும். அவதாரம் என்றால் என்ன? தெய்வம் வேறு உருவெடுத்து உலகத்திலே தீமைகள் காணப்படும் பொழுது எங்கெல்லாம் தீமைகள் இருக்கிறதோ அந்த இடத்திற்கு தெய்வம் வேறு உருவம் எடுத்து வந்து அந்த தீமைகளை எல்லாம் கலைந்து விட்டு அந்த தீமைகளை எல்லாம் அழித்து விட்டு மறுபடியும் அவர் சென்று விடுவார். நாம் சொல்லுகிறோமே, இந்த கிறிஸ்து பிறப்பு, தெய்வ குமாரன், தெய்வம் அவர் மனுஷனாக வந்தார் என்று சொல்லுகிறோமே. அவர் ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார்? இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிக்க வந்தார். எனக்கு அன்பான பெரியோர்களே, நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய தெருக்கள்ல நம்ம வீட்டுக்கு முன்னாடி சாக்கடைகள் ஓடும். இந்த சாக்கடையை நம்ம எப்படி கிளீன் பண்ணுவோம்? நம்ம எல்லாருக்கும் தெரியும். சாக்கடைக்குள்ள ஒரே குதிச்சு அதை நல்லா கிளீன் பண்ணுவோம். அப்படித்தானே? எப்படி கிளீன் பண்ணுவோம்? அந்த சாக்கடை தண்ணி நம்ம மேல பற்றக்கூடாதுன்னு ரொம்ப தூரத்துல நின்று பெரிய பெருக்குமாறு அல்லது பெரிய கம்பு குச்சை வச்சு அப்படியே கிளீன் பண்ணி தண்ணி ஊத்தி விடுவோம். சாக்கடை போன்ற உள்ளத்தோடு நம்ம இருக்கிறோம். அருவருப்பான எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத கோப குணங்கள், எரிச்சல்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், கசப்புணர்வு, சாக்கடை போன்ற நம்முடைய இருதயம். இந்த சாக்கடை போன்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் நினைத்திருந்தால் வானத்தில் இருந்து கொண்டு, நினைத்திருந்தால் பரலோகத்தில் இருந்து கொண்டிருந்து நம்மை ரட்சித்திருக்க முடியும். ஆனால் அவர் நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை போல நம்மில் ஒருவராக மாறி மனுஷனுக்கு நேரிடுகிற அனைத்து பாடுகளையும் வேதனைகளையும் நம்மை போலயே சகித்து நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். குட்டி பிள்ளைங்களே, எனக்கு அன்பான குட்டி செல்வங்களே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பீர்களா? கிறிஸ்துமஸ் தாத்தா கடைசியா உங்ககிட்ட என்ன கேட்டாங்க தெரியுமா? ஒரு கேள்வி கேட்க சொன்னாங்க. யார் பதில் சொல்ல போறீங்க நான் பார்க்க போறேன். குட்டி தம்பி தங்கச்சி, நீங்க யார் பதில் சொல்றீங்க நான் பார்க்க போறேன். யாரு சூப்பர் ஸ்டார் கிறிஸ்துமஸ் தாத்தா கேட்டாங்க. சூப்பர் ஸ்டார் யாரு? பதில் தெரியுமா உங்களுக்கு? கரெக்டான பதில் சொல்றவங்களுக்கு நான் ஒரு 10 ரூபா உள்ள வச்சிருக்கேன். கரெக்டான பதில் சொல்றவங்களுக்கு அந்த 10 ரூபாய் தருவேன். யார் சொல்ல போறீங்க? சூப்பர் ஸ்டார் யாரு? எனக்கு நல்லா தெரியும், நீங்க எல்லாரும் ஏசப்பா தான் சொல்லி